ஹாய் ஹலோ இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸி சிக்கன் கபாப் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து லெமன் பிழிஞ்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிருங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு முட்டை அடித்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட சிக்கன் பொரிச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க கபாபை வெளியில் எடுத்து வச்சு அப்படியே பொரித்து எடுத்தோன்னா நம்மளோட சிம்பிள் அண்ட் ஈஸி கபாப் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது பீசஸ் போட்டு பொரித்து எடுத்துட்டோன்னா சூப்பராக ஸ்பைசியாக நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் கபாபு. நல்ல கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கலைங்க. கலருக்காக நேச்சுரல் கலர் இது. நம்ம கலர் சேர்த்தா தான் கலராக வரும். நாங்கள் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் கலர்ஸ்லாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட யம்மி சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.